அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024லும் தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. நைன்த் சென்ஸ், டென் சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள், நாம் எடுக்கப் போகிற தீர்மானங்கள், அதற்கான நம்மளுடைய உத்திகள், இதனை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச்சிறப்பாக விளங்கி வருகின்றனர் அவர்களுடைய கருத்துக்களை. அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை பார்ப்பதற்கு முன்பு தினமும் காலை நற்புலரியில் சேவஸின் முதல் நிகழ்வாக எஸ் சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி தங்களது நன்றியுணர்வை வெளிப்படுத்தவும் அமைதியாக. அடுத்ததாக ஏ அஃபர்மேஷன். தங்களது சங்கல்பங்களை சத்தமாக மியூட் செய்து சத்தமாக சொல்லவும். அடுத்ததாக வி விஷுவலைசேஷன். கண்களை மூடி நாம் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து காட்சிப்படுத்தி பார்க்கவும். அடுத்ததாக இ எக்ஸசைஸ். அனைவரும் சுவாச பயிற்சி இதயத்தின் வழியாக இல்லாமல் வயிற்றின் வழியாக 3 செகண்ட் சுவாசத்தை உள்ளே இழுத்து 3 செகண்ட் ஹோல்டு செய்து 3 செகண்ட் வெளியே விடவும். இதனை 5 முறை செய்யவும். அடுத்ததாக ஆர் ரீடிங். இன்றைய தலைவர் ரத்தன் டாடா. இன்று இணையத்தில் மட்டுமல்லாமல் பலரும் இவரை பற்றி பயிற்சி வகுப்புகளிலும் சரி, பள்ளிகளிலும் சரி, கல்லூரிகளிலும் சரி, இவரை பற்றி பேசாத பயிற்றுனர்களோ ஆசிரியர்களோ இருக்க முடியாத அளவிற்கு ஒரு உன்னதமான மனிதராக இருக்கக்கூடிய ரத்தன் டாடா, ஃபார்மர் chairman of Tata Sons, is an industrialist known for his leadership in steering the Tata Group's expansion. Additionally, his philanthropic efforts have contributed to various social causes and initiatives. He is a man of simplicity
he has given lot of contribution to our government. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான ரத்தன் டாடா அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள நாம் இணையத்தில் தகவிறக்கம் செய்து அவரை பற்றி படித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி தினமும் கிரேட்டஸ்ட் லீடர்ஸை பற்றி நாம் பார்த்துட்டு வரோம். இது இல்லாம அந்த கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் அப்படின்ற புத்தகத்தையும் வாங்கி படிக்கலாம். அடுத்ததாக ஸ்கிரைபிங், நாம் அடைய வேண்டிய விஷயங்களை, நமது தீர்மானங்களை, நமது சங்கல்பங்களை, நமது உறுதிமொழிகளை எந்த அளவு அடைந்திருக்கிறோம் என்பதையும் எப்படி அடையப் போகிறோம் என்பதையும் நாம் தினம் தினம் வாழ்க்கையில் செயல்படுத்திய விஷயங்களையும் ஜேர்னல் எழுதி நம் வாழ்க்கையை செயல்படுத்தலாம். இந்த வகையில் சேவர்ஸ் அப்படின்றது நம்மளுடைய ஒவ்வொருத்தவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். நற்பகலில் நம்ம தினமும் காலை 1 மணி நேரம் செய்ய வேண்டியதுல குறைந்தபட்சம் 6 நிமிஷமாவது செய்யலாம் அப்படின்ற சேவர்ஸின் நற்புலரி தினமும் நாம் பார்த்து வரோம். அந்த வகையில் உங்கள் வாழ்க்கை இனிய நாளாக, நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்வாக இன்றைய பயிற்றுனர் அவரை பற்றிய அறிமுகம், இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்கள் நினைக்கிறேன். நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் நாம் அனைவரும் இங்கு நற்புலரி தளத்தில் இணைந்திருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று நம்மிடம் தி ரெசல்யூஷன் 2024 தீர்மானங்கள் 2024 குறித்த பயிற்சியை வழங்க வந்திருக்கும் ஆளுமை குறித்த அறிமுக நேரம் இது. இவர் நம்ம தளத்திற்கு முற்றிலும் புதியவர், இளைஞர், எம்எஸ்சி எம்எட் பட்டதாரியான இவர் சில காலம் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிய அனுபவம் உண்டு. தற்போது ஸ்ரீ அபி டியூஷன் சென்டர் என்ற நிறுவனத்தை சிறப்புற நடத்தி வருகின்றார். ஜேசி இயக்கத்தில் 2020 முதல் உறுப்பினராக ஜேசி வையம்பட்டி டவுன் என்கிற கிளை இயக்கத்தில் செயல்பட்டு வருகின்றார். ஜேசி இயக்கத்தின் ப்ரீஜெட் டே பேஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரீ ஜோன் ட்ரெயினர்ஸ் ஒர்க் ஷாப்பில் பயின்ற அனுபவம் உண்டு. தொடர்ந்து பயிற்சி துறையில் இருக்கும் ஆர்வத்தின் காரணமாக ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவள பயன்பாட்டு பயிற்சியாளராக தன்னை உருமாற்றி அதற்காக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய இவர் ஜேசி பி விக்னேஷ்குமார் எம்எஸ்சி எம்எட் அவர்களை நான் இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுகின்றேன். வாருங்கள் ஜேசி விக்னேஷ்குமார் அவர்களே, உங்களை வரவேற்று இந்த தளத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்கள் உங்கள் பயிற்சியை தொடங்கலாம். உங்கள் பயிற்சியை கேட்டு கழிக்க, கண்டு பறிக்க, பார்த்து பயனுற அனைவரும் காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சார், ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல எப்போதுமே நம்ம வணக்கம் அப்படிங்கிறது தமிழ்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அன்பு தமிழுக்கும் அன்னை தமிழுக்கும் வணக்கத்துடன் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் இன்னைக்கு நமக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்பிளா நம்ம எல்லா பேருமே சொல்ற விஷயம்தான், சின்ன விஷயம் பெரிய விஷயம். இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்யற எல்லா விஷயங்களும் சின்ன விஷயம். இப்ப எல்லா பேருக்குமே சிம்பிள். இப்ப மேக்ஸ்ல ஒரு சின்ன கணக்கு ஒண்ணு தரேன். இப்ப நீங்க எல்லா பேருமே ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க. அந்த நம்பரை நான் கொடுக்குற ஒரு 1000 அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்களா? அந்த ஆட் பண்ண நம்பர்ல இருந்து அதை பாதியா பிரிச்சிருங்க. இப்ப பாதியா பிரிச்சுட்டு அப்படியே வைங்க. திருப்பி முடியும் போது அந்த செக்ஷன் கண்டினியூ பண்ணுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்மளுடைய பாரதத்துல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் விவேகானந்தர்.
அவர் வந்து தன்னுடைய குருவோட மனைவிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போறார். எதுக்கு அப்படின்னா அமெரிக்கால போய் நம்மளுடைய தர்மத்தையும் அவங்களுடைய ஆரோக்கியமான விஷயங்களையும் பரப்புவதற்காக அமெரிக்கா போறதுக்கு அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காண்டி போறாங்க. அப்ப அவங்களுடைய குருவோட மனைவி சாரதா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுப்புல அறுப்பமுறைக்கு சமையல் கரையில போய் போய் கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப கத்தி எடுத்துட்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர் வந்து எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, கூர்மையான பக்கத்தை அவர் கையிலையும் சேஃப்டியான இடத்துல இருக்கக்கூடிய இடத்த அவங்க கையிலையும் திருப்பி கொடுக்குறாரு. அப்ப வந்து அன்னை அவங்க சாரதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு உனக்கு வந்து என்ன இருக்கு, முழு அதிகாரம் உனக்கு இருக்கு, அதுக்குடைய மனநிலை உனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. விவேகானந்தர் வந்து அப்படி கேட்டு நிக்கிறாரு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அதற்கான விளக்கம் என்னன்னு கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா விளக்கத்தோட போனாதான் நம்ம ஒரு இடத்துல வந்து ஜெயிக்க முடியுங்கிறது எல்லா பேத்துக்குமே அது தெரியும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆபத்தான விஷயத்த உன் பக்கத்துல வச்சிருக்க, அப்ப நீ தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு உனக்கு வந்து சரியான மனநிலை இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் எடுத்துட்டு போகும் பொழுது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான இடையூறுகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த ஆபத்தை நம்ம எவ்வளவு தூரம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு போறோமோ அதுக்கு தகுந்தாற் போலதான் நம்மளுடைய செயல்ல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறாங்க. இது பெரிய விஷயம் கிடையாது. இப்ப எப்படின்னா ஒரு 5000 கோடிக்கோ ஒரு 10,000 கோடிக்கோ முதலீடு செஞ்சு அது லாபமா நட்டமான்னு பார்க்கல. சின்ன ஒரு கத்தி அப்படி எடுத்து கொடுக்கறது தான் ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்டா ஒரு பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, எல்லா பேருமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு புள்ளி வச்ச அப்படின்னா நான் கோலம் போட்டுருவேன், இல்ல ஒரு கோடு இருந்துச்சுன்னா அதுக்கு மேல நான் ரோடு போட்டுருவேன் அப்படிம்பாங்க. இப்ப இதுல இருந்து என்ன விஷயங்கள் ஸ்டார்டிங்ல தெரியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஆரம்பிக்கிறதா அந்த இடத்துல முக்கியமான விஷயமா இருக்கு. ஆரம்பிக்கிறது எப்படி சார் ஆரம்பிக்கிறது? சின்ன அசைவு சார். காலையில நம்ம எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு பெட்டை மடிச்சு வச்சுட்டோம்னாலே பெரிய விஷயம் சார். ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல எல்லா பேருமே சோம்பேறிகளா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா பெட். ஏன்னா அந்த காலத்துல பாயை விரிச்சு படுத்து தூங்குனாங்க, பாயில படுத்து தூங்குனாங்க, இதையுமே எடுத்து மடிச்சு வச்சிருவாங்க. மடிச்சு வச்சுட்டு அடுத்துதான் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒருக்க பார்ப்பாங்க. இப்ப பெட்ல என்ன பண்ணுவாங்க, போடி எடுத்து தலைவன் வச்சுட்டு கட்டில் அப்படியே இருக்கும், பெட் அப்படியே இருக்கும். ஏதாவது போயிட்டு வெளியில வரோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிரும் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் மனநிலைக்கு போகுமே ஒழிய அடுத்த ஒருக்கு பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கண்டினியூட்டிக்குள்ளேயே நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா எப்போதுமே நெக்ஸ்ட் மூவ்க்குள்ள போகாம அதுல லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை அதிகமா தீர்மானிக்கிறது. நிறைய பேர் வந்து இப்ப லவ் மேரேஜ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு 2 பேரு, லவ்வர்ஸ், ரொம்ப திக் லவ்வர்ஸ், ஒரு 10 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். 10 இயர்ஸா ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக போறாங்க. இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகும்பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா பொண்ணு சைன் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சைன் பண்ண அடுத்த செகண்ட் மாப்பிள்ள வந்து சைன் பண்றாரு. மாப்பிள்ள சைன் பண்ணும்போது என்னவா இருக்கு அப்படின்னா நம்ம கையெழுத்து போடுவோம் இல்லையா, பொண்ணோட கையெழுத்தை விட மாப்பிள்ளையோட கையெழுத்து என்னவா இருக்கு அப்படின்னா அதிகமா இருக்கு, பெருசா இருக்கு. கொஞ்சம் அந்த நார்மல் ஹேண்ட் ரைட்டிங்கை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி என்ன தெரியும் அப்படின்னா அவரை பத்தின எல்லா விஷயங்களையுமே அவங்க வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஷேர் பண்ணியிருப்பாங்க 10 வருஷத்துல கூடயே இருந்தனால எப்போதும் போடுற கையெழுத்தை தாண்டி அவங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பெருசா தெரியுது. அப்ப வந்து அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா சிம்பிளா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, எனக்கு வந்து இந்த மேரேஜ்ல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதாங்க. ஸோ உடனே அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா ஏன் விருப்பம் இல்லை அப்படிங்கிற நம்ம இதுல சொல்ற மாதிரி சிம்பிளா ஏன் விருப்பம் இல்லை அப்படின்னா என்னோட கையெழுத்தை விட அவனோட கையெழுத்து பெருசா இருக்கு, எப்போதும் அவன் இந்த கையெழுத்தை போட மாட்டான். என்ன அப்படின்னா அந்த ஈகோ ஸ்லாஷ் ஆகுது. அந்த பையனுக்கு என்னன்னா அந்த பொண்ணை விட நம்ம பெரியவன், நம்ம ஒரு பொசிஷனுக்கு வரோம் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற விஷயம் வரனால அந்த கையெழுத்து என்ன பண்ணி கொடுக்குது, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஈகோவை நீட்டா காட்டி கொடுத்துருது. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிசிஷன் தவறிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் அவங்களோட என்ன ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த கையெழுத்து என்ன பண்ணி கொடுக்குது அப்படின்னா காட்டி கொடுக்குது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 3வது பாயிண்ட். 4வது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அதுக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கி தரோம். இப்ப நம்ம வீட்டுல அந்த அக்கா பசங்க, சித்தப்பா பசங்க அப்படின்னு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது சாக்லேட் வாங்கி தரோம் அல்லது கேக் வாங்கி தரோம், இங்கேவா நம்ம போயிட்டு வருவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும் பொழுது
அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன்னோட மனதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணியிருப்பாங்க, மாமா அதை வாங்கி தருவாரு, சித்தப்பா அதை வாங்கி தருவாரு, இல்ல நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க, மைண்டுக்குள்ள செட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கொடுக்க தவறிட்டோம், வார்த்தையை தவறிட்டோம் அப்படின்னா நம்ம எதையுமே செய்வதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சொன்ன வார்த்தை காப்பாத்தல அப்படின்னு. இது நம்ம சொல்ல, இது நபிகள் நாயகம் சொன்னது. இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் வந்து இவ்வளவு தீர்த்தமா இவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் சொன்ன வாக்கை காப்பாத்துற பத்தின விஷயங்கள் சின்ன விஷயம்தான். நாளைக்கு உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன், இல்ல நம்ம கோயிலுக்கு போகும்போது உனக்கு இதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க சொன்னவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்தவங்கள்ட்ட நம்மளுடைய மனநிலை, அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க இதை பண்ணுவாங்க, இதை பண்ணி தருவாங்க அப்படின்னு. ஸோ வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா முதல்ல அதை சரி செய்யணும். அந்த கொடுத்த வாக்குறுதியை நம்ம ஃபாலோ பண்ணி முடிச்சு கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு இப்ப ரீசெண்டா ஒரு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. என்னென்ன படங்கள் சார் ரிலீஸ் ஆச்சு இப்ப ரீசெண்டா? எனிஒன்? கேப்டன் மில்லர், எஸ் சார். அயலான் 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 சார். இப்ப கேப்டன் மில்லர் அண்ட் அயலான் எது சார் டாப்ல போயிட்டு இருக்கு? அயலான் அயலான் டாப்ல போயிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? என்னங்க சார்? இதுக்கான காரணம் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான காரணம் டாப்ல போடுறதா கார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். அதுல இப்ப படம் கதையோ ஆமாங்க சார். ஓகே சார். கதையோ அதுல யார் நடிச்சிட்டு இருக்காங்க, டைரக்டர் யாரு, ப்ரொடியூசர் யாரெல்லாம் இப்ப இங்க காரணமா இல்ல சார். என்ன கான்செப்டா மெயினா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் எல்லாத்துக்குமே 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பேத்தையுமே டிவில பாத்துட்டாங்க சார். சிம்பிள். எந்த படம் வந்தாலும் இப்ப சிவகார்த்திகேயன் வந்து டாப்ல இருக்கிறது காரணம் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்றீங்க? வழக்கமான, அதாவது முதல்ல இருந்து ஒரு 10-15 வருஷமா டிவில இருந்துட்டு அப்படி தொடர்ந்து நம்மளோட இருக்கிற மாதிரியே இருக்கிறதுனால. ஆமா சார். என்ன காரணம் அப்படின்னா யாரு படம் இப்ப ஓடினாலுமே சிவகார்த்திகேயன் டாப்ல தெரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பீப்புள் அவரை 10 வருஷமா அவரோட கேரக்டர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி விஜய் சொல்ற மாதிரி கிட்ஸை பிடிச்சி வச்சிருக்காரு. யாரு படம் ஓடினாலும் இப்ப அவரு தான் ஹீரோவா தெரியறாரு. ஒரு மாஸ் ஹீரோ. ரஜினி, கமல், விஜய், அஜித்துக்கு அப்புறம் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னா சிவகார்த்திகேயனை தான் சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னா அவர் நடிக்கல. எப்படி சொல்றாங்க அப்படின்னா அவரோட கேரக்டர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அனலைஸ் பண்ணிட்டாங்க. சிவகார்த்திகேயன் இப்படித்தான். இப்ப அஜித்தா இருந்தாலுமே சரி, இல்ல சிவகார்த்திகேயன் இருந்தாலுமே சரி, அவங்களோட கேரக்டர் தான் என்ன பண்ணுது, ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ண வைக்குது. இது அஜித்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிம்பிளா ஒரே ஒரு வேர்டுக்குள்ள சொல்லலாம். ஒரு ரசிகர் மன்றமே இல்லாம ஒரு ரசிகர் மன்றத்தை கலைச்சு அதுல ஒரு மாஸ் காமிக்கிற கேரக்டர் வந்து அஜித்துக்கு. அந்த கேரக்டர் வைஸ் தான் ஜெயிக்குது. அந்த கேரக்டர் தான் மக்களை வந்து என்ன பண்ணி கொடுக்குது அப்படின்னா திரும்பி பார்க்க வைக்குது. ஸோ நம்மளோட கேரக்டரை ரொம்ப எவ்வளவு தூரம் நம்ம ஸ்ட்ராங்கா வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கோமோ, உண்மைத்தன்மை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இருக்குமோ, அந்த கேரக்டர் நம்மளே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஸ்கூல்ஸ்ல எல்லா பேருமே இன்டர்வியூ போயிருப்போம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இல்ல ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்றதுனாலும் சரி, இல்ல நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுனாலுமே சரி, நம்ம எல்லாத்தையுமே நோட் பண்ணுவோம். ஒரு ஒரு கஸ்டமர் வந்து வராங்க, இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னா எப்படி உட்காந்துருக்காங்க, எப்படி நிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் அவங்களால வெயிட் பண்ண முடியுது, வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்களோட பாடி லாங்குவேஜ் என்னவா இருக்கு, கேஷுவலா இருக்காங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு சில சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் நம்மளை அடுத்து அவங்கள வந்து நம்ம நோட் பண்ணி நம்மளை வந்து என்ன பண்ணிக்க வைக்கும், அனலைஸ் பண்ணி இவங்க ஓகே சூஸ் பண்ணலாம், இல்ல நம்ம இந்த கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போவோம். இதை வந்து கேரக்டர் வைஸ் எடுத்துட்டு போனாலும் நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னா நம்ம செய்யற எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்துறதுனாலதான் ஸ்ட்ரகிள் ஆகிறோம். ஃபார் சில பேருக்கு முல்லா தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வீட்டுக்கு வெளியில வந்து வெறும் உப்பா கொட்டி வச்சிருக்காரு. வீட்டுக்கு வாசப்படியில ஃபுல்லா நிறைய உப்பு நிறைய பரப்பி வச்சிருக்காரு. இப்போ பரப்பி வச்சிருக்கும் போது என்ன கேட்கறாங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்கறாங்க, ஏன் இங்க வந்து உப்பு போட்டு வச்சிருக்கீங்க வீட்டுல அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு முல்லா என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க வந்து சிங்கம் புலி கரையெல்லாம் இருக்கு, சிங்கம் புலியெல்லாம் கரையெல்லாம் வரும், ஸோ அதனால நான் வந்து இதுல வந்து உப்பை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு. இங்கதானே சிங்கம் புலி கரையெல்லாம் வராது, இது நார்மலான பிளேஸ், நகரம் தானே, இதுல சிங்கம் புலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையேன்னு சொல்லும் போது அவரு தான் அதுக்கு பதில் சொல்றாரு முல்லா, உப்பு போட்டு வச்சிருக்கனாலதான் சிங்கம் புலி இங்க வரல அப்படிங்கிறாரு. இது என்ன அப்படின்னா தன்னை என்ன படுத்துறாங்க அப்படின்னா நியாயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க.
இப்ப நம்ம வீட்லயுமே சரி, எந்த ஒரு விஷயத்த நம்மளா நம்ம பெரியவங்க, நான் சொல்வதான் கேட்கணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள எப்போ போய் நின்னு நம்மள நியாயப்படுத்திக்கிட்டே இருக்குமோ, ஆப்போசிட்ல இருக்கவங்கள நம்ம எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாம, நம்ம நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே நம்ம சரி பண்ணிக்கிட்டே இல்லாம நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்தையுமே. அந்த நியாயப்படுத்துறனாலையும் நம்மளுடைய சிமிலாரிட்டி குறையுது சிம்பிளா. இப்ப உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சார் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே? ஹலோ சொல்றோம். என்ன சார்? ஹலோன்னு சொல்லுவோம். டிரைவிங்ல இருந்தாலும் அந்த போன் என்ன சார் பண்ணிட்டு இருக்கோம்? ஆன் பண்ணிட்டு வச்சிருக்கோம். கண்டிப்பா என்ன பண்ணிடுவோம்? அட்லீஸ்ட் ஒரு தேர்ட் ரிங்லயாவது அட்டன் பண்றதுக்கான பாசிபிள்ஸ் என்னன்னு பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ரிங்ல செகண்ட் ரிங் டிரைவ் பண்ணிட்டே இருக்கும் போதாவது ஹெட்செட் கீரை குறைச்சி ஏதாவது ஒன்று பண்ணியாவது நம்ம அட்டன் பண்ணிடுவோம். இப்ப வீட்டுல சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு அடுப்புல என்ன இருந்தாலும் சரி, இல்ல பாலே பொங்கிட்டு இருந்தாலுமே உடனே போன் அந்த 2வது ரிங் தேர்ட் ரிங்லயே போய் அட்டன் பண்றதுக்கான சுச்சுவேஷன் நம்ம இருக்கும். கரெக்ட்டுங்களா? இது சரி அல்லது தப்புன்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட் தான் சார். கரெக்ட்டுங்க. ஆனா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சைக்காலஜிக்கலா ரிசர்ச் பண்ணவங்க நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ், அதாவது போன் பண்றாங்க இல்லையா, இப்ப நீங்க எனக்கு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ரிங் பண்ணி நீங்க எடுக்கல, செகண்ட் டைம் ரிங் பண்ணி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஏதோ அர்ஜென்ட், எனக்கு ஏதோ ஒரு தேவை, எனக்கு ஏதோ ஒரு மஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். கிளியருங்களா சார்? ஆமா சார். இதான் சார் கான்செப்ட். அவங்க ரிசர்ச் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போனை சிமிலாரிட்டியே வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க சார். ஒரு ஃபோன் காலையவே முதல் ரிங்ல வந்துச்சுன்னா நீங்க போனை அட்டன் பண்ணாதீங்க. போன் வர்றது முக்கியம் இல்ல, யாரு கூப்பிடுறாங்க, எதுக்கான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சார், நேத்து நைட்டு ஒரு நம்ம ஊர்ல ஒரு சின்ன ஒரு பெரிய காரியம். இப்ப நமக்கு அது கூப்பிடாம இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்து நகர்ந்து இருந்துட்டே இருந்திருக்கும். அது சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு என்னவாகுதுன்னா, இந்த இடத்துல நம்மள ஃபுல்லா நைட் ஃபுல்லா கொலாப்ஸ் பண்ணுது ஒரு விஷயத்த. கிளியருங்களா? சொல்றது புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ட் தான், ஆனா நம்மள அதை பாதிக்கா வண்ணமான விஷயமா இருக்கும்னு சொல்றேன் சார். ஒரு ஃபோன் கால் சின்ன விஷயம் தானே இது. அதாவது எப்படின்னா, முதல் ரிங்ல நம்ம எடுக்கல அப்படின்னா அவங்க நமக்கு திருப்பி கூப்பிடலன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், அதை இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறத ஒதுக்கி வச்சிருப்போம். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்ப இன்னொரு விஷயத்துக்குள்ள என்ன அப்படின்னா, நமக்கு ஃபோன் கால் வந்துருச்சு. வெளியில நடக்கிற விஷயம் நம்மளை எந்த சூழ்நிலையும் பாதிப்பாத அளவுக்கு நம்மள என்ன பண்ணிக்கணும் சார், ஃபோன் காலை அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சின்ன விஷயம், இந்த போன் அப்படி தள்ளி விட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஹலோ என்னன்னு கேட்க போறோம். அது நம்மளே பாதிக்காத வண்ணமா இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைய ரிசர்ச்ல சொல்றாங்க சார், சிம்பிளா. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பாங்க. நிறைய பேர் இன்றைய காலகட்டமா இருக்கட்டும், முன்னாடி இருந்தவங்க எல்லா பேருமே அந்த குழந்தை இல்லாத வீட்டுல ஒரு சின்ன சின்ன பிராணிகள் இருக்கும். என்னென்ன சார் இருக்கும்? நாய்க்குட்டி இருக்கும். நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, புலிக்குட்டி. பூனை வேற, புலிக்குட்டி எல்லாமே இருக்கும். இந்த புலிக்குட்டி, யானைக்குட்டி அல்லது நாய்க்குட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைகள் உருவாவதற்கான சான்சஸ் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? சைக்காலஜியா பார்த்தா இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். எஸ் சார், வெரி குட், கரெக்டான பாயிண்ட் சார். சைக்காலஜியா பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஒரு ஆப்ஷன் எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது இப்ப கிரிக்கெட்ல சொல்ற மாதிரி சப்ஸ்டியூட் வச்சிருப்பாங்க. சப்ஸ்டியூட் நம்ம எந்த விஷயத்துல வச்சிருந்தாலுமே நம்ம பண்ற விஷயத்த ஒழுங்கா பண்ண மாட்டோம். கிளியர் தானே? இப்ப நம்ம வெளில போயிருக்கோம், ஒரே ஒரு ஷர்ட்டை தான் நம்ம போட்டுட்டு போயிருக்கோம், நம்ம ஸ்டே பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருது. அப்ப நம்ம அங்க என்ன பண்ணுவோம் சார், அந்த சட்டையை திருப்பி வாஷ் பண்ணி, இல்ல சார் மேக்சிமம் ஸ்டே பண்ற இடத்துல வாஷ் பண்ணி நாளைக்கு காலையில திருப்பி போற சுச்சுவேஷன் நம்ம எடுத்து வைப்போம். கரெக்ட் தானே? ஆமாங்க சார், ஆமா, கரெக்ட். ஆனா நம்மகிட்ட இன்னொரு ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை துவைக்க மாட்டாங்க சார், அப்படியே அப்படியே போட்டு மடிச்சு வச்சிருக்கோம். எஸ் சார். இப்ப அதேதான் சார், இந்த குழந்தை இல்லாத பிரச்சனைகளுக்கு
எப்போ வந்து அவங்க ஒரு சின்ன செல்ல பிராணி என்னுடைய பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல கொண்டு போயோ அதை வளர்க்குறதுக்கோ கூட வச்சுக்கிறதோ யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ 198% அவங்களுக்கும் உளவியல் ரீதியா நீங்க சொன்ன பாயிண்ட் அக்யூரேட்டான ஆன்சர் சார். உளவியல் ரீதியாக எந்த விதத்திலையும் அவங்க கர்ப்பம் ஆறதுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் மூவ்மெண்ட் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயம் கூட நகர்வதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது அது சரி சார். இது என்ன அப்படின்னா நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை வந்து இருக்கும், ஏன்னா தலைப்பு சின்னது பெருசு அப்படிங்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை அதிகமா நகர்த்தி கொண்டு போய் தீர்மானிச்சிட்டு சிம்பிள். நம்ம சப்ஸ்டியூஷன் சொல்லும் போது நமக்கு இன்னொரு வார்த்தைகளும் அதிகமா இருக்கும். எந்தெந்த விஷயத்துல நம்ம சப்ஸ்டியூட் வச்சிருக்கோம் சார்? ஏதாவது செய்யணும்னு தோணுங்க. அது சரி இன்னைக்கு செய்ய வேண்டாம், நாளைக்கு போய் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த செயலை வந்து தள்ளி போடுறதுக்கு அதுக்கான காரணங்கள் ஒண்ணு சொல்லுவோம்ல சார், என்ன சார் சொல்லுவோம்? கமலஹாசன் சொல்ற மாதிரி காரணம் நாயக இதுல ரீசெண்டா வந்த அவர் படத்துல விக்ரம் படத்துல அவர் சொல்லுவார்ல சார், ஜெயிக்க போறவங்க எல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகள் அவர் சொல்லுவாங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு கூட விடு பாத்துக்கலாமா. ஆமாங்க சார், கரெக்ட். நம்ம என்ன பண்ணிடுறோம் சார், இந்த விஷயத்த இப்ப பண்றோம். இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த இப்ப ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கோம் சார். சிம்பிள் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கோம். அந்த புக்ல வந்து ஒரு குப்பை உழுகுது, ஒரு தூசியோ ஒரு பேப்பரோ சம்திங் ஏதோ எடுத்து படிச்சுட்டு இருக்கும் போது உழுகுது. அந்த குப்பையை நம்ம என்ன பண்ணணும்னு நினைப்போம் சார்? தட்டி விட்டுருவோங்க சார் கீழே. தட்டி விட்டுருவோம். இன்னொன்னு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பெருசா இருக்குன்னா அதை எடுத்து நம்ம டஸ்ட்பின்ல போடணும் ஒரு ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும், இல்ல குப்பையை நகர்த்தி போடணுங்கிறது மூவ்மெண்ட் இருக்கும். திங்க் பண்ணுவோமா சார்? ஆனா அந்த விஷயத்த பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? கண்டிப்பா பண்ணுவோங்க. ஏன்னா படிச்சுட்டு இருக்கும்போது மேலே புக் மேலேயே விழுந்துருச்சுல்ல, அதனால வந்து அதை எடுத்து அப்புறப்படுத்தானே பார்ப்போம். அப்புறப்படுத்துவோம் சார். குப்பை தொட்டியில போடுவோமா? பக்கத்துல டேபிள் மேல எடுத்து வைப்போம் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான் சார். ஃபர்ஸ்ட் டேபிள் மேல எடுத்து வைப்போம். ஆனா அந்த குப்பையை நம்ம குப்பை தொட்டியில போறதுக்குன்னா வாய்ப்புகளே இருக்கும். இங்கதானே இருக்கு, இருந்துட்டு போகும்போது மொத்தமா கூட்டிக்கலாம், இல்ல காலையில எந்திரிச்சு போகும்போது கூட்டிக்கலாம், இல்ல சாயந்தரம் கூட்டம்ல அப்ப எடுத்து தள்ளிக்கலாம். அதுதான் நம்ம பண்ணுவோம். கரெக்டுங்களா? சரிங்க. இல்ல ரியாலிட்டியே சொல்லிருங்க. இல்ல என்ன சரிதாங்க சார். ஏன்னா அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது புக்கனுடைய கவனத்தை வந்து கவனத்துக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து என்ன தோணும்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து உடனே செய்ய தோணாது. அந்த புக்கினுடைய கான்ஸ்டியூஷன்ல அந்த கருத்துல போய் உள்ள போயிட்டு இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அது கண்டிப்பா பக்கத்துல வச்சிருப்போம். புக்குத்தட்டி பக்கத்துலயே இருந்தாலுமே அந்த டேபிள் மேலதான் எடுத்து வச்சிருப்போம். உடனே எடுத்து போன தோணாது. இப்ப என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, சரி போகும்போது எடுத்து போட்டுக்கலாம், புக்கை படிச்சுட்டு போட்டுக்கலாம், சரி டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுக்கலாம், இல்ல சாப்பிட்டுட்டு போட்டுக்கலாம், சரி ஆபீஸ் வந்து வீட்டுல பூட்டிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நகர்ந்து போகுமே ஒழிய, அந்த குப்பையை எடுத்து உடனே போட்டுட்டோம் அப்படின்னா நம்மள்ட்ட சோம்பேறித்தனம் அல்லது நம்மள்டக்கான வெற்றிக்கான அடுத்தடுத்த படிகள் நகர்ந்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம்னு சொல்றாங்க சார் சிம்பிளா. ஏன்னா அது சின்னதுதான். இந்த இடத்துல இருந்து நம்ம நகர்த்தி குப்பையை வெளில போடுறோம், உட்கார்ந்த இடத்துல நம்ம தூக்கி போட்டு இருந்திருக்கலாம், அல்லது எந்திரிச்சு கூட புக்கை படிச்சுட்டு நம்ம போட்டிருந்திருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், நெக்ஸ்ட் பாத்துக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை வந்து அப்படியே அடாப்ட் பண்ணுது. அடாப்ட் பண்ணது மீன்ஸ் வந்து நகர விடாம ஒரு விஷயத்த பண்ணுது. எந்த இடத்துல எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம என்னென்ன சார் சொல்லுவோம்? நம்ம ஸ்கூல் ரிலேட்டடா பண்ணிட்டு பசங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது பெருசு, அப்படிதானே சார்? எக்ஸாம் இப்ப எக்ஸாம் பாத்தீங்க, எக்ஸாம் பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் பப்ளிக் கண்டிப்பா நடக்கும். இது பெரிய விஷயம் சார். ஆனா சின்ன விஷயமே சின்ன சின்ன விஷயங்களா சரி பண்ணிட்டு போனாதான் அந்த பெரிய விஷயத்துக்கு போக முடியும். என்ன சார் சின்ன சின்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் மீட்டம் படிச்சிருக்கணும், எழுதிருக்கணும், படிச்சிருந்தா தான் எழுத முடியும். செகண்ட் மீட்டம் காலாண்டு, அரையாண்டு, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், இந்த இது எல்லாத்துலயுமே சரி பண்ணிட்டு போனாதான் அங்க நம்ம என்ன சார் ஃபேஸ் பண்ண முடியுது அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம ஃபேஸ் பண்ண முடியுது. பெருசு எப்போதுமே அது யாராலையுமே என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. மேக்சிமம் அது நடந்தே தீரும். அதுக்காக நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகிற மாதிரி இருக்குமே ஒழிய, சின்ன விஷயங்கள்னா நம்மளை அடுத்து 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 என்ன பண்ணலாங்கிற சிந்தனைக்குள்ள போய் பெரிய விஷயத்திட்ட போய் நிற்கும். சின்ன விஷயங்களை யாராலையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா நகர்ந்து போகாம பெரிய விஷயத்துல போய் சக்சஸ் பண்ணவே முடியாது சார். இப்ப தலைப்புக்குள்ள ஸ்டார்டிங்ல சொன்ன ஒரு ஸ்டோரி, என்ன ஸ்டோரி சொன்னோம் அப்படின்னா ஸ்டோரிங்க சாரி மேக்ஸ் ஒண்ணு சொல்லியிருந்தோம். ஒரு நம்பர் நினைச்சுக்கிட்டீங்களா சார் எல்லா பேருமே? எஸ் சார். அந்த நம்பரை அந்த நம்பராலேயே கூட்டிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 நினைச்சிருக்கீங்கன்னா 2 கூட்டிக்கங்க, அந்த நம்பராலேயே கூட்டிக்கங்க. எவ்வளவு நம்பர் சார் சொல்லியிருந்தோம்? 1000 சொல்லியிருந்தோம்.
1000 நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1000 ருபீஸ் கொடுக்குறேன். அந்த 1000 ருபீஸ் அப்படியே உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. அதை 2ஆ பிரிச்சிடுங்க சார். 2ஆ பிரிச்சதுல இருந்து ஒரு பகுதியை விட்டுருங்க. விட்டுட்டீங்களா? இன்னொரு பாதி இருக்கு இல்லையா, அந்த பாதியில நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் நினைச்சிருந்தீங்க இல்ல, அந்த நம்பரையும் அதுல இருந்து எடுத்துருங்க சார். எடுத்துட்டீங்களா சார்? மிச்சம் எல்லா பேத்துக்குமே 1000ல கொடுத்ததுல இருந்து 500 ரூபாய் எல்லாத்துக்கும் மிச்சம் இருக்குங்களா சார்? ஆன்சர் யார் என்ன நம்பர் நினைச்சிருந்தாலும் எல்லா பேத்துக்குமே ஆன்சர் வந்து 500 இருக்கும் சார். ஷேர் பாக்ஸ்ல கூட சொல்லல சார். சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். சார் ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க சார். எல்லா பேருமே ரைட் சார். சின்ன நம்பர் எந்த நம்பர் வேணும் நினைச்சுக்கோங்க. அந்த நம்பரை அந்த நம்பர்னாலே கூட்டுங்க சார். நான் ஒரு 1000 ருபீஸ் தரேன் சார். 1000 நம்பர் தரேன். அந்த 1000ஐயும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க சார். இந்த 1000 கொடுத்ததுக்கு அப்புறம் அதை 2ஆ பிரிங்க சார். கொடுத்த மொத்த வேல்யூ 2ஆ பிரிங்க. பிரிச்சதுல இருந்து 2 பாதி இருக்கு இல்லைங்களா சார்? ஆமாங்க சார், 2 பகுதி இருக்குதுங்க. சொல்லுங்க சார். 2 பகுதியில ஒரு பகுதியை விட்டுருங்க. விட்டுட்டேங்க சார். ஒரு பகுதி விட்டு மிச்சம் ஒரு பகுதி இருக்குங்களா? ஆமா, ஆமாங்க, அதுல இருந்து நீங்க ஒரு நம்பர் நினைச்சிருப்பீங்கல்ல, ஆமாங்க. ஓகே அந்த ஓகே. பகுதியை விட்டுருங்க சார். சரிங்க. மிச்சம் 500 இருக்கா சார் எல்லா பேத்துக்குமே? ஆமாங்க சார். இருக்கு சார். ஆ, இருக்கு. எல்லா பேத்துக்குமே 500 இருக்குங்களா? ஆமாங்க சார். வெரி குட் சார், வெரி குட் சார். இதான் சார். பெரிய விஷயங்கள் எப்போதுமே நடந்துகிட்டே தான் சார் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தான் சார் தீர்மானிக்கணும். அதை எதையுமே மாற்ற முடியாது சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ஒரு சின்ன லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சார். நம்ம சேர்ல உட்காந்துருக்கோம், ஒரு இடத்துக்கு போறோம்னா எப்படி சார் உட்காருவோம்? சார் ஒரு இடத்துக்கு உட்காந்துருப்போம், சேர்ல உட்காந்துருப்போம், நிமிர்ந்து உட்காந்துருப்போம். கரெக்டுங்களா? உளவியல் ரீதியா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க சார். யாரெல்லாம் நல்லா சாஞ்சு உட்கார்ந்து இருக்காங்களோ, யாரெல்லாம் நல்லா ஒரு சேர்ல நல்லா ஃபுல்லா நல்லா சாஞ்சு கம்ஃபர்டபுளா நல்லா உட்காந்துருக்காங்களோ, அவங்க எப்போதுமே அடுத்தவங்களை சார்ந்துதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க சார். சின்ன விஷயம் தானே சார். சாஞ்சு நல்லா கேஷுவலா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்தவங்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஓனா சார்ந்து இல்லை, அவங்களோட விஷயத்த அவங்க செய்யவே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க சார். இது சாஞ்சு உட்கார்றதுக்கும் மத்தவங்கள்ட்ட நம்ம ஒர்க்கு கொடுக்கறதுக்கோ அல்லது நம்ம அவங்க மத்தவங்களை சார்ந்தா இருக்கவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்காங்க சார்? தெரியல சார். என்ன அப்படின்னா இது மிக மிஞ்சி போற மாதிரி இருக்கும். லைட்டா மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஓனர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எப்படி சார் உட்காந்துருப்பாங்க சேர்ல? நல்லா சாஞ்சு ஜம்முன்னு வந்திருப்பாங்க சார். அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா மத்தவங்கள சார்ந்து இருக்காங்க. சார்ந்து இருக்காங்க. நீங்க இந்த வேலையை அவன் பாத்துருவான், இந்த ஒர்க் எடுத்து கொடுத்துருவோம், அந்த சார்ந்து இருக்காங்க. இதான் சார் சிம்பிள். மொத்தம் வந்து ஒரு 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் சொல்லியிருக்கோம் சார். சிம்பிளா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை தீர்மானிக்குதுன்னு. லாஸ்டா ஒரு ஃபைனலா ஒரு 2-3 பாயிண்ட் சார். நம்ம எப்ப வந்து தேவைப்படாத போதோ அல்லது கேட்கப்படாத கேள்விகளுக்கு எப்ப நம்ம பதில் சொல்றோமோ அப்பையில இருந்தே நம்ம அறிவை குறைச்சிட்டு வரோம்னு சொல்றாங்க சார். அறிவு பெருகுன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவைப்படாத கேள்விகளுக்கு கேள்வியே கேட்கல அவங்க, ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா அந்த கேள்விக்கு நம்மளா யூகிச்சு அவங்க இதை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லி பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்ப நம்ம அந்த விஷயத்துல இருந்து அறிவை குறைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அர்த்தம்னு சொல்றாங்க உளவியல்ல. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்தியானம் நம்ம தூங்கணும் ஏதாவது கட்டாயம் இருக்குங்களா சார்? இல்லைங்க சார், இல்லைங்க. தூங்கணும் கட்டாயம் இல்லைங்க. கட்டாயம் கிடையவே கிடையாது. மேபி நம்ம வெளில டிராவல் பண்ணிட்டு ஹெவி ஒர்க் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம அதுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆமாங்க, ஆனா ஆமாங்க நமக்கு சார். எப்படி கட்டுப்படுத்திடுறோம் அப்படின்னா
மத்தியானம் நம்ம தூங்கணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் தூங்கினா நல்லது, தூங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி போய்க்கிறோம். ஸோ அதனாலையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அடுத்த நகர்வை என்ன பண்ணிடுறோம், தள்ளி 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 போட்டுக்கிட்டே போறோம் சார். இப்ப என்ன சிம்பிளா ஃபைனலா ஒரே ஒரு பாயிண்ட், கரெக்டா மணி 6:02 நினைக்கிறேன், 6:03 முடிச்சிருவோம். பெரிய விஷயங்கள் மட்டும் பெரிய விஷயங்களை தீர்மானிப்பது இல்லை. அவற்றை தீர்மானிக்கிறது என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்களா ஆகுது. திரும்ப ஒரே ஒரு விஷயம் ஃபைனலா அதை எதையோ திருப்பி சொல்லி முடிக்கிறேன். பெரிய விஷயங்கள் மட்டும் பெரிய விஷயங்களை தீர்மானிப்பது அல்ல. அவற்றை தீர்மானிப்பது என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதுதான் பெரிய விஷயங்களாக மாறுது. அனைவருக்கும் வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், வெரி குட், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி விக்னேஷ் அவர்களே. தீர்மானங்கள் 2024ல புதியதாக நீங்க இன்றைக்கு உங்களுடைய கருத்துக்களை பயிற்சியாகவும் கருத்தாகவும் வைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பாணிகள் இந்த பயிற்சி எப்படி இருந்தது என்று அடுத்து பின்னூட்டம் வழங்க நண்பர்கள் காத்திருக்கிறார்கள். முதலாவதாக நண்பர் பிருத்திவிராஜன் அவர்கள் பின்னூட்டத்தை வழங்குவார்கள். நன்றி லட்சுமிநாராயணன் சார். நட்புறவி சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். தம்பி விக்னேஷோட பயிற்சி ரொம்ப அருமையா இருந்தது. நானும் லட்சுமி சார் எல்லாம் கிட்டத்தட்ட ஜேசியில 2014 இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், 13 டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மன்னிக்கணும் 12 சார். தேங்க்யூ சார். 2012 டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஜோன் ட்ரெயினர்ஸ் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய ஒரு பயிற்சி கிளம்ப இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். நாங்க நிறைய கார்பரேட் ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கடவுளோட புண்ணியத்துல எல்லா பெருமையும் லட்சுமி சாரா தான் செய்யறோம். அதை நான் இங்கே நிறைய விஷயங்கள் பகிர விரும்பல, டைம் நேரம் கருதி. ரொம்ப அருமையான பயிற்சி விக்னேஷ், ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப எளிமையா கொண்டு வந்திருந்தீங்க. ரொம்ப எல்லாருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே அந்த சின்ன விஷயங்களை சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அப்ரோச் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும்போது பெரிய விஷயங்கள் நம்மளுடைய இலக்கம் நோக்கி ஈஸியா போக முடியும், ரெசல்யூஷன்ஸ் ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத ரொம்ப அருமையா விளக்கியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் விக்னேஷ். உங்களுடைய பயிற்சி துறையில நீங்க நெடிய தூரம் போய் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறணும், மிகப்பெரிய பயிற்சியாளராக வரணும். வாழ்த்துக்கள். நன்றி பிருத்திவிராஜன் சார். அடுத்ததாக ஏடிஎம் அவர்கள். ஹலோ, ஏடிஎம் அவர்கள் தனது கருத்து. வணக்கம், வாழ்த்துக்கள். சந்தோஷம் சார், மிக்க மகிழ்ச்சிங்க சார். உண்மையிலுமே கிரேட் சாட்டையடி கொடுத்துருக்காங்க சார். அப்பப்போ செய்ய வேண்டிய, அதாவது ஒரு சின்ன செயலா இருந்தாலும் உடனே செஞ்சுட்டா அதனோட வேல்யூ அதிகம், நம்ம வெற்றி வர்றது ஈஸி அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க சார். மிக்க நன்றிங்க சார். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம். உணவுப் பொருள் உலகமயம், நதிகள் தேசியம். மிக்க நன்றிங்க சார். இந்த நாள் இனி நாள், வாழ்த்துக்கள். ஏடிஎம் ஏவி ராமநாதன் ஐயா அவர்கள் இப்போது பின்னூட்டம் வழங்குவார். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். இன்றைய பேச்சாளர் திரு விக்னேஷ்குமார் ஒரு வித்தியாசமான சிந்தனையை நமக்குள் புகுத்தியிருக்கிறார். தெரிந்த விஷயமா இருந்தா கூட அது சொன்ன விதம் நன்றாக இருந்தது. அதாவது சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, the journey of 1000 miles begins with one step. 1000 மைல்கள் கொண்ட ஒரு பயணமானது ஒரு அடியில் துவங்குகிறது அப்படிம்பாங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, அதே கருத்து தான். உங்களுடைய கோலை நீங்க குறிக்கோளை அடையணும்னா அந்த குறிக்கோள், பெரிய குறிக்கோளை சின்ன 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 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளுங்கள். டிவைட் யுவர் கோல்ஸ் இன்டு ஸ்மாலர் கோல்ஸ், சப் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அவர் அவருடைய பாணியில் வேற மாதிரி சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நல்ல அருமையான கருத்துக்கள். அதுக்கு ஏன் நம்மளால அவருடைய தலைப்பு நல்லா இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய முடிவுகள், ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் நமக்குள்ள ஒரு செல்ஃப் டாக் கொடுக்குறோம். பாசிட்டிவ் செல்ஃப் டாக் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுத்துடுறோம் மனசுக்குள்ள. அது சப்கான்சியஸ் மைண்ட்ல போகுதுனால திரும்ப திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது, வலியுறுத்தப்படுகிறது. அதனால அந்த கோலை நோக்கி நம்ம தொடர்ந்து போறோம். அதான் விஷயம். சைக்காலஜி படி சொன்னோம்னா ஒவ்வொரு சின்ன விஷயம் பண்ணும் பொழுதும்
அந்த கோலை நோக்கி நமக்கு ஒரு செல்ஃப் டாக், பாசிட்டிவ் செல்ஃப் டாக் நமக்குள்ள பேசிக்கிறோம். அப்புறம் அஃபர்மேஷன் கொடுத்துக்கிறோம், உறுதிப்படுத்திக்கிறோம். அதனால நம்மால் தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கி போக முடிகிறது. அது உதாரணங்களோட அவர் சொன்ன விதம் நன்றாக இருந்தது. அவர் மேலும் வளர வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். பெஸ்ட் விஷஸ். நன்றி ஏவி ராமதாஸ் சார். ஒரு புதுமுக இளம் பயிற்சியாளருக்கு தங்கள ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் வழங்கி அவரை ஊக்குவித்திருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து சரண்யா செந்தில் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். நற்பலரி நண்பர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ரிசல்யூஷன் 2024ல இனிய நண்பர் விக்னேஷ் சார் வந்து ரொம்ப அருமையா இன்னைக்கு இந்த செஷன் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. எப்படின்னா நம்ம கொடுத்த வாக்குறுதியை வந்து சரியா வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து அவர் சொன்ன ஒவ்வொரு கதைகள் எல்லாமே வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம இந்த 2024ல வந்து ஒரு சிறந்த முறையில் நம்மளை கொண்டு போறதுக்கு ஒரு பயனுள்ள பயிற்சியாகவும் இன்னைக்கு இருந்துச்சு. தேங்க்யூ விக்னேஷ் சார், ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி. ஜேசி வையம்பட்டி டவுன் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. நன்றி சரண்யா செந்தில் சார் அவர்களே. அவ்வப்போது பயிற்சியில் வந்து கலந்து கொண்டாலும் கூட இன்று உங்கள் லாமை சேர்ந்த விக்னேஷ் கலந்து கொண்டார் என்பதற்காக பின்னூட்டம் வழங்க வந்ததுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். சத்தம் காட்டாமல் வந்து சத்தம் காட்டாமல் சென்று விடும் நீங்கள் இன்று உங்கள் முகத்தை காட்டி பின்னூட்டம் வழங்கியதற்கே நன்றி. அடுத்ததாக தாமோதரன் சார் அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார்கள். நற்பொழுது காலை வணக்கம். விக்னேஷ் சார், நீங்க கூட 2 பேர் வச்சுருக்கீங்களே, திருமணத்தின் போது இது சங்கடமாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம். உங்களுடைய பாணியில் மிக சிறப்பான ஒரு கருத்தை தெரிவித்து சிறு சிறு விஷயங்கள் தான் பெரிய விஷயங்களை தீர்மானிக்கும் என்ற ஒரு அழுத்தமான கருத்தை நீங்கள் வெளியிட்டு சிறப்பான ஒரு செஷனை நீங்கள் இன்று கொடுத்திருக்கின்றீர்கள். வையம்பட்டியாச்சே சிறப்பாக தான் இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள் சார். மேலும் மேலும் உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். நற்புலரி காலை வணக்கத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி தாமோதரன் சார். திருப்பூரிலிருந்து பல்வேறு தொழில்நுட்ப காரணமாக உங்களுக்கு இன்டர்நெட் வசதிகள் கிடைக்க விடாவிட்டாலும் கூட ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாட்டின் மூலமாக தினசரி கலந்து கொண்டு உங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தி வருகிறீர்கள். உங்களுக்கு எனது பாராட்டுக்கள் நற்புலரி சார்பாக. அடுத்ததாக ஜேசிஐ காரைக்கால் இமிடியட் பாஸ் பிரசிடென்ட் ஜாக்லின் வேல் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு சாரோட செஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்ப நம்ம ஒரு கோல் செட் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா டைரக்டா நம்ம அந்த கோல் செட்டை வந்து அடைய முடியாது. அதுக்கு வந்து நிறைய நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் போட்டிருப்போம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடந்துதான் நம்ம வந்து அதை அடைய முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதுவும் ஸ்டார்டிங்லேயே எல்லாருக்கும் ஒரு கணக்கு கொடுத்துட்டு அந்த கணக்கே நம்ம அந்த நேரத்துல மறந்துட்டோம். அந்த அளவுக்கு நம்ம செஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தோம். அப்புறம் கடைசியா சார் சொல்லும் போது அந்த கணக்கு நமக்கு ஞாபகத்துக்கே வந்தது. அந்த அளவுக்கு நம்மள வந்து மெய் மறக்கிற மாதிரி இன்னைக்கு அருமையா செஷன் நடத்தினாங்க. ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி ஜாக்லின் வேலு மேடம். மிஸ்டர் விக்னேஷ், நீங்க வந்து என்ன கணித ஆசிரியரா நீங்க? ஆமாங்க சார். அதான் உங்களுடைய பாயிண்ட். நீங்க கணக்க வச்சு புதிர் விளையாட்டை போடும்போது நினைச்சேன் நானு நீங்க எம்எஸ்சி எம்எட் மேக்ஸா இருப்பீங்க நினைச்சேன். அதேதான் நீங்க பண்ணிருக்கீங்க. மகிழ்ச்சி. வேறு யாரையும் பின்னூட்டம் வழங்க இருக்கின்றீர்களா நண்பர்களே? ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசலாம். யாராவது பின்னூட்டம் வழங்க விரும்புகிறீர்களா? ஒரு நிமிஷம், யாரும் இல்லைன்னா ஒண்ணு சேர்த்துக்கிறேன். அவர் மேத்ஸ்ல வந்து அவர் வந்து படிச்சிருக்காருனால கணித அறிவை அங்க பயன்படுத்தியிருக்காரு. மேத்ஸ்ல வந்து ஸ்டெப்ஸுக்கு மார்க் உண்டு. ஸோ மொத்த மார்க் வந்து கடைசியில வரும். ஸ்டெப்ஸுக்கு மார்க் உண்டு. சப்போஸ் மொத்தத்தை முடிக்க முடியாட்டா கூட ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீங்க நல்லா பண்ணினீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸுக்கு மார்க் கொடுப்பாங்க. அதனால அந்த பிலாசபி எங்க அப்ளை பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி ஏவிஎஸ் சார் அவர்களே. அடுத்து டிஎம் வீரசேகரன் அவர்கள் பின்னூட்டத்தை வழங்குவார்கள். அன்புகளுமைய உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சகோதரர் அவர்கள் ஆரம்பித்த பொழுதே
தமிழ் வணக்கத்தை சொல்லி ஆரம்பித்தார்கள். நான் இப்பொழுது சிறிய சிறிய விஷயம் என்று சொல்லுகின்ற பொழுது அது எனக்கு ஒரு எண்ணத்தில் வருகிறது. இன்று இனிய நாளாக மலரட்டும் என்று வாழ்த்துகிறோம். இன்று இனிய நாளாக அதில் ஒரே ஒரு இம்ம சேர்த்து இன்றும் இனிய நாளாக மலரட்டும், ஒரே ஒரு இம்ம மட்டும் சேர்த்தோம்னா இன்று எப்படி மாறிடுது இந்த சின்ன விஷயம். அப்ப நேற்றும் இனிய நாளா இருக்கணும், இன்னைக்கும் இனிய நாளா இருக்கட்டும், உங்களுக்கு நாளைக்கும் உங்களுக்கு இனிய, ஒரே ஒரு இம்ம சேர்க்கிறப்ப எல்லாமே மாறிடுது. உங்களுடைய அன்பான அனுமதியோட ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒரு நாள் நான் வீட்டுல இருக்கிறப்ப கூட்டி பெருக்கிட்டு இருந்தேன். என்னோட பேத்தி வந்து நான் கையில எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த தூசியெல்லாம். ஏன்னா தூசியை பத்தியும் சார் சொன்னாரு. எடுத்துக்கிட்டு இருந்தப்ப வரவே இல்லை, ரொம்ப சின்ன தூசியா இருந்ததுனால காதுல கையில வரவே இல்லை. என் பேச்சு இத்தனோண்டு வாண்டு வந்தது. தாத்தா எவ்வளவு தரம் எடுத்துட்டு இருக்கீங்க, இப்படி கைய வச்சு இப்படி விரலால இப்படி எடுத்தீங்கன்னா வருமா, இங்க பாருங்க நான் எடுக்கிறேன்னு 2 தடவை அப்படி அழுத்தி கையை அழுத்தி அதுல ஒட்டிடுச்சு. அந்த சின்ன துகள்கள் தூக்கி போட்டுடுச்சு. நான் இன்னும் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அதை அப்படி கையால எல்லா விரலாலையும் இது பண்ணிட்டு இருந்தனாலும் வந்திருக்காது. சோ ஸ்மால் திங்ஸ் மேக் வெரி பிக் திங். அதனால சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசைங்கிற மாதிரி சின்ன சின்ன ஆசையா நம்ம வச்சா கூட பெரிய ஆசைகளை அவைகள் கொடுக்குங்கிறத ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்கள் எல்லோருக்கும், குறிப்பாக நமது ஸ்பீக்கர் விக்னேஷ் அவர்களுக்கு வாழ்த்துகளையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். தனது பேத்தியும் சொந்த அனுபவ கருத்தைகளையும் வைத்து இன்று பின்னூட்டத்தை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். இன்றைய பயிற்றுனருக்கு நல்ல ஒரு, உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து கூறியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து சிவகணி மேடம் அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு விக்னேஷ்குமார் சார் சொன்னது ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களை கடந்து பெரிய சாதிக்கிறதுக்கு சின்னதா மைண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க. நல்லா இருந்துச்சு சார் கேட்கறதுக்கே. உங்களது பணி இன்னும் சிறப்பாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சிவகணி மேடம். மேடம், நீங்க தினமுமே வந்து கலந்து கொள்கிறீர்கள் ஆர்வத்துடன், பின்னூட்டம் வழங்குவதற்கும் வருகிறீர்கள். அந்த பின்னூட்டத்தை ஏன் யோசித்து கடைசியாக வழங்க வேண்டும்? நாளை முதல் நீங்கள் முதலாவதாகவே பின்னூட்டத்தை வழங்குவதற்கு முயற்சி செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதில் நீண்டதொரு யோசனை இருக்கக்கூடாது, உடனடியாக அதை செயல்படுத்தி விட வேண்டும். அதையே இந்த தீர்மானம் 2024 நீங்களும் ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்றே கருதுகின்றேன். உங்களை மாதிரி பெண் பங்கேற்பாளர்கள் வருவது ஆர்வத்தை பாராட்டுக்குரியது. அதை பின்னூட்டங்கள் வாயிலாகவும் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தி வருகிறீர்கள். அதை உடனடியாக விரைவாக செய்யுங்கள், நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய விருப்பம். நாளை முதல் ஆரம்பத்திலே உங்களுடைய பின்னூட்டத்தை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நிகழ்ச்சியை நம்ம இறுதி செய்யும் நேரம் நண்பர்களே. இப்பொழுது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 18 பேர் இணைந்திருந்தோம். இப்பொழுது வரைக்கும் ஒரு 11 பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்லது ஒரு பயிற்சியை வழங்கி இருக்கின்றார். இன்று விடுமுறை தினம் என்பதனால் நண்பர் ஆனந்தன் அவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற காரணத்தினால் அவரும் தொடர்ந்து அதனாலதான் தொடர்ந்து இதில் இணைந்திருக்கின்றார். அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகளும் நன்றிகளும். நண்பர்களே, இன்று முற்றிலும் புதிய நம்ம தளத்திற்கு புதியவரான நண்பர் விக்னேஷ்குமார் அவர்கள் நல்லதொரு பயிற்சி வழங்கினார். ஏவிஆர் சொல்வது போல ஒரு லெக்சர் மெத்தட் தான். பிபிடியோ இல்லது வண்ணமயமான பிபிடிகளோ எதையும் இணைக்காமல் அவருக்கே உரிய அந்த மேத்தமெட்டிக்கல் நாலேஜை வச்சு ஒரு புதிர் கணக்கு விளையாட்டோட அதை வந்து துவக்கி அதற்கு ஒரு சின்ன ஒரு கமாவை போட்டு விட்டு கடைசியாக அதுக்கான விடையும் கூறி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு சென்றார். சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையின் பெரிய விஷயங்களை தீர்மானிக்கின்றன. அதை கொண்டு நம் வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்லலாம் என்பதை குறித்து சில கருத்துக்களையும் வழங்கி இதற்கு என்னுடைய ஆதர்ஷ புருஷர் விவேகானந்தர் அவர்களையும் துணைக்கு அழைத்துக் கொண்டார்.
ஆக ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்வார்கள். ஒரு முதலாவதாக ஒருவரை எப்படி நம்ம இம்ப்ரெஸ் செய்கிறோமோ அதை வைத்தே நாம் தீர்மானிக்கப்படுகின்றோம். நம்மை பற்றிய ஒரு தீர்மானம் வந்து அவர் மனதிற்குள் வருகிறது. அதுதான் சைக்கலாஜிக்கலான அப்ரோச். இதற்காவது இப்பொழுது ஏன் குழந்தைகள் அதிகம் இல்லாததற்கான காரணத்தையும் அதற்கான ஒரு சூழலையும் அவர் விவரித்தார். பல்வேறு விஷயங்கள் இன்று குழந்தை பிறப்பை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது. அதை ரொம்ப விரும்பி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் உறவு முறைகளுக்கே கேட்டு வைக்கும் அளவிற்கு இன்றைக்கு குழந்தை பிறப்பு மிக கேவலமாகவும் மோசமாகவும் போய் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிக இல்லை நண்பர்களே. சித்தப்பா சித்தி, அத்தை மாமா, பெரியப்பா பெரியம்மா, இந்த போன்ற மாமன் மாமி போன்ற உறவுகளே இல்லாத அற்று போய்விடக்கூடிய சூழல் இருக்கும். ஏனென்றால் ஒரு வீட்டிற்கு ஒரு குழந்தைதான் என்று சொன்னால், அந்த குழந்தையுடன் பிறக்க வேறு ஒரு குழந்தை இல்லை என்று சொன்னால், சித்தப்பா பெரியப்பா இல்லது அத்தை மாமி இது போன்ற உறவுகள் எங்கே இருக்க போகிறது? எப்படி இன்று விஞ்ஞானம் உலகை சுருக்கி ஒரு சிறு புள்ளியில் கொண்டு வந்து அடக்கியதோ அதுபோன்று உறவு முறைகளே இல்லாது அற்றுப்போகும் அந்த ஒரு நிலைக்கு இன்று இந்தியா தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்னைக்கு தமிழ் சமூகம் மிகவும் கேவலமாக போய் கொண்டிருக்கிறது. 7, 8 ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது கேள்வி அல்ல. குறைந்தபட்சம் ஒரு 2 உறவுகளா இருந்தால்தான் இன்று உறவுகள் நீடித்து நிலைத்து நிற்கும் என்ற ஒரு பிராக்டிக்கலான விஷயங்களை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். நான் சில விவாகரத்து கேஸ்களுக்காக உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவிக்காக சென்னை ஹைகோர்ட்டுக்கு சென்றபோது அங்க குடும்ப நல உறவு நீதிபதி அவர்கள் கூறிய கருத்தை நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் நண்பர்களே. ஆம், அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒத்தையா பிள்ளைய பெற்று இந்த சமீபமா இந்த 20-25 ஆண்டுகள்ல வளர்த்து அவங்க எந்த விதமான உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் விட்டு கொடுக்கும் தன்மைக்கும் அனுசரித்து போகும் தன்மைக்கும் இல்லாமலே வளர்த்து விட்ட காரணத்தினால் அவர்கள் மிக கேவலமாக மனநிலையில் மிகவும் ஒரு அடமண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நான் தான் நம்மை விட்டால் யாரும் இல்லை என்று வளரும்போது அவர்கள் திருமண பந்தத்தில் இணையும் போது அங்கு 2 பேருக்கும் விட்டு கொடுக்கும் தன்மை இல்லாமல் கோர்ட்டு கேஸில் வந்து இங்கு நிற்கிறீர்கள் என்று பெற்றோர்களை பார்த்து மிகவும் கடிந்து கொண்டார் அந்த நீதிபதி. நீங்கள் செய்த தவறு இன்று உங்கள் பிள்ளைகளை எந்த அளவுக்கு பாதிக்கிறது? அதாவது சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் ஒற்றை நோக்கில் நீங்கள் ஒரு பிள்ளை போதும், அதை யார் வளர்த்து ஆளாக்குவது, யார் பார்த்து கொள்வது என்று உங்களுக்குள்ள போட்டியின் காரணமாக ஒற்றையாக பெற்றுவிட்டு இன்று அவர்கள் விட்டு கொடுத்து வாழும் பணப்பக்குவமே இல்லாமல் இங்க வந்து நின்று கொண்டிருக்கிறார். நீங்களும் அவர்களுக்கு துணையா வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். மொத்தத்தில் உங்கள் சந்ததிகளை வீணாக்கும் வேலையை மிக சிறப்பாக செய்தீர்கள் என்று அங்கு நின்றிருந்த 2 தரப்பு பெற்றோர்களையும் கடிந்து கொண்டார். மேலும் அங்கு குழுமியிருந்த நிறைய அடுத்தடுத்த வழக்குகளுக்காக காத்திருந்தவர்களையும் மிகவும் கூட்டு வைத்து கண்டித்து பேசியது எனக்கு நன்று நினைவு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய பயிற்சியாளர் நண்பர்கள் இந்த உறவு முறைகளில் எவ்வளவு மிகவும் சுருங்கி கொண்டிருக்குமோ அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனைக்குரிய விஷயத்தை நான் எங்களுக்கு எடுத்து வைத்துவிட்டு நண்பர் விக்னேஷ் அவர்களுடைய பயிற்சி மிக சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து பயணிங்கள் விக்னேஷ் அவர்களே. இன்று நீங்கள் பயிற்சி எடுக்க வந்தீர்கள் என்பதனை தவிர்த்து எப்பொழுதும் மற்ற பயிற்சியாளருக்கும் ஊக்குவிக்கும் வண்ணமாக மற்ற பயிற்சியாளர்கள் எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், பயிற்சியை எப்படி எடுக்கிறார்கள், அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக நீங்களும் உங்கள் பயிற்சியை பங்கேற்பாளராக கலந்து கொண்டு அவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும். இன்று உங்களுக்கு பல பேர் பின்னூட்டம் வழங்கினார்கள். அதுபோல் நீங்களும் கலந்து கொண்டு பின்னூட்டம் வழங்குவீர்கள் என்றால் நாம் என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கும் கிடைக்கும் என்ற பிரபஞ்ச விதியின் அடிப்படையில் உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் என்ற ஒரு அனுபவ ரீதியான கருத்தை நான் இங்கு வைத்து தொடர்ந்து இங்க நீங்கள் பயணிக்க வேண்டும். ஒரு டியூஷன் சென்டர் வைத்திருக்கிறீர்கள், ஆசிரியர் இருக்கிறீர்கள். இளைய தலைமுறையினர் நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்களையும் இதில் பங்கேற்க வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த நாள் நிகழ்ச்சியை இறுதி செய்வோம். நல்லதொரு பயிற்சியை வாங்கிய தங்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் பங்கேற்றுக் கொண்ட அனைத்து நல்ல உலகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றிகள். நிறைகள் அனைத்தும் இறைவனையும் குறைகள் அனைத்தும் நம்மை சேரட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி விக்னேஷ் அவர்களே, உங்களுடைய நன்றிக்கு நன்றி. தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்க அனைத்து நல்லுறவுகளுக்கு நன்றி தெரிவித்து இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று தைப்பூசம்
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று வாடிய பயிர்களை பண்டபோதெல்லாம் வாடி நின்ற வள்ளலார் பெருமானின் ஜோதி வடிவான நாளில் அவரை வணங்கி இந்த உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் நல்ல உய்வுடைய வேண்டும் என்ற வேண்டுதலையும் வைத்து அனைவரும் அவரவர் இஷ்ட தெய்வங்களை வணங்கி இன்றைய தைப்பூச நாளை சிறப்பாக மகிழ்வுற்று வண்ணமாக கொண்டாடுவோம் என்ற வேண்டுகோளை வைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பிற்குரிய உங்கள் நண்பன் லட்சுமி நாராயணன். வணக்கம் நண்பர்கள். நன்றி சார். தேங்க்யூ சார்.